நம்மள என்னப்பா அது கை நீட்டி அடிக்கிற அப்படின்ட்டு வரும். பாருமா கிளி புள்ளிக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன், திருப்பி சொன்னதை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு. நம்மள கோவப்படாதப்பா, நான் யார் மேல அன்பு வச்சிருக்கணும் அவங்க எல்லாம் என்ன விட்டுட்டு தான் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த ஆழமா அந்த அசோக் மேல வச்சிருந்த அன்பே ஏமாத்திட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு இருந்தேன். நம்மள கோவத்துல எதுவும் பேசுறாத, நம்மள நேரம் போயிட்டு ஒரு மலை மேல காரை நிப்பாட்டிட்டு 800 கார் அது சன்செட் ஆகிட்டு இருக்கும். அப்போ ஒரு மாட்டுக்கார மாடு வச்சுட்டு போவான். இது கூட டைரக்டர் மணிகண்டன் டீகோட் பண்ணியிருந்தார் இந்த சீனை. மணிகண்டன் இருக்கார்லையே நடிகர் தான் அவர் டீகோட் பண்ணியிருந்தார். அவன் பாட்டு மாடு வச்சுட்டு போவான். அந்த பாட்டு ஒன்று ஓடும், சந்தோஷமா இருக்கிறேன், ஜாலியா இருக்கிறேன், நம்ம உங்களை எல்லாம் கொண்டு போய் கட்ட போறேன், உங்களுக்கெல்லாம் சாப்பாடு வைப்பேன், அப்புறமா நான் சாப்பிட்டுட்டு நிலாவை பார்த்துட்டு தூங்குவேன் அப்படின்னு பாடிட்டு ஓடுவான் அந்த மாட்டுக்காரன். கை அடுப்புல கொடுத்தது ரஜினியாக தான் முடியும். சிரிப்பார். இப்படி வாழ்ந்துகிட்டு இருந்த இந்த அண்ணாமலை பணம் சம்பாதிக்கணும் வெறி கொண்டு சம்பாதிச்சு யாரையோ ஜெயிக்கிறதா நினைச்சு நான் நிம்மதி இல்லாம போயிட்டேங்கிற மாதிரி அந்த சீன் இருக்கும். இப்படிதான் அண்ணாமலை இருந்தான், அப்பாவே அண்ணாமலை. அவனை போய் இப்படி சீரியஸ் அண்ணாமலையா மாத்திட்டீங்களடா, பால்காரனை கொண்டாந்து பிசினஸ் மேன் ஆக்கி. ஆனா இங்க யாரையே ஜெயிக்கிறோம்னு நினைச்சு நம்ம பூரா பந்தய குதிரையா மாறிட்டோம். ஓடித்தான் ஆக வேண்டியது இருக்கு. எதுக்கு வரோம்னே தெரியலங்க, உண்மை எதுக்கு வரோம்னே தெரியல. ஒரு நாள் ஜுரம்னு படுக்க முடியல. வணக்கம். மோட்டிவேஷனான ஃபிலிம்ஸ் அப்படிங்கிறது வந்து ரஜினிகாந்த் எம்ஜிஆர் படங்கள் அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு படத்தில் வந்து ஏழையாக இருப்பார், கடைசியாக எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா பணக்காரர் இல்லை பணக்காரர் ஆயிடுவார். ரஜினிகாந்த் படமும் அந்த மாதிரி தான். எல்லா அருணாச்சலம் எல்லா படங்களும் சொல்கிறேன். அதில் எனக்கு ரொம்ப அந்த அண்ணாமலையில் சில கிளிப்பிங்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஓவரால் படம் நிறையா வாட்டி பார்த்துருப்பீங்க, நிறைய முறை பார்த்துருப்பீங்க. அண்ணாமலை படத்தில் சில கிளிப்பிங்ஸ் ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு மாடு மேய்க்கிறவர் தான் அண்ணாமலை. ஆனால் சொந்த வீடு இருக்கும் மெட்ராஸில் மெயினான இடத்துல. அவங்க அப்பா கட்டின வீடு, அம்மா தங்கச்சி அப்படின்னு ஒரு வாழ்க்கை வாழ்ற ஒரு அண்ணாமலை. அதான் அண்ணாமலை படத்தில் ஹீரோவே யாருனாக்கா சரத்பாபு தான். அவர் தானே ஒரு மாட்டுக்கார அண்ணாமலை பெரிய பிஸ்னஸ் மேனாக மாத்துறாரு. ஆமாம். அதில் ஒரு சீன் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீனு. இவர் எல்லாத்தையுமே வந்து பயங்கர பிஸ்னஸ் மேனாகி பெரிய ஆள் ஆகிடுவார். வெற்றி நிச்சயம், இது வேற சத்தியம், என்ன மோட்டிவேஷனான சாங். கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம். அதில் வந்து டோட்டலாக சரத்பாபு வந்து ஒரு ஏலத்தில் வந்து காலி பண்ணுவார், பணத்தை எல்லாம் காலி பண்ணுவார். காலி பண்ணிட்டு பிறகு ஒரு எக்ஸலேட்டர் இருக்கும், அதில் வந்து ரஜினிகாந்த் மேலே ஏறுற மாதிரியும் படிக்கட்டில் அவர் சரத்பாபு சார் கீழே இறங்குற மாதிரியும் வரும். அவரும் அவங்க அப்பா ராதா ரவியும் மேலே ஏறுவார். அப்படியே மேலே ஏறக்குள்ள அந்த மியூசிக் செமையாக இருக்கும், அந்த பேக்ரவுண்ட் பிஜிஎம். மேலே போயிட்டு இவர் கீழே இறங்குவார். அந்த கட் ஷாட் பண்ணி காட்டுவாங்க. மேலே போயிட்டு அப்படிம்பாரு, அடுத்து திரும்புவார், மல்லேடா அண்ணாமலைடா அப்படின்னு இந்த மியூசிக். உண்மையில அந்த சீன் நைட்டு போல இந்த கேபிள் டிவி ஓடும் அந்த படம். எப்பயாவது நான் அந்த படம் ஒன்றா கண்டிப்பாக சாப்பிட்டு எல்லாம் படுத்துருவாங்க. நான் பார்த்துட்டு அந்த சீன் பார்க்குறவரை இருந்து தான் படுப்பேன். ஏன்னா நம்மளையும் வாழ்க்கையில் எவ்வளோ துரத்தி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி எல்லாருனாலையும் சொல்கிறேன், யாரும் இங்கே அவமானப்படாதவங்க இருக்காங்க. அவமானப்பட்டவர்களே வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள். நம்ம எந்த அளவுக்கு அவமானப்பட்டிருக்கோமோ அந்த அளவுக்கு வெற்றி இருக்கும். அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீனு. அதில் இன்னொரு காட்சி இப்போ சொல்லிடுறேன். இவருடைய பொண்ணு வந்து சரத்பாபு பையனை காதலிச்சிடும். ஆமாம், 2 பேரும் ஒரே பொண்ணு. குஷ்பு தான் மனைவி. நல்லா வயசாகி தலைமுடியெல்லாம் மேலே வச்சு ரஜினிக்கு எது போட்டாலும் கெட்டப்பு தாங்க. அதோட தாங்க இன்றைக்கும் சூப்பர் ஸ்டாரு. கோட்டு சுட்டுலாம் போட்டுருவாரு. மேட்ரு வெளில தெரிஞ்சிடும். குஷ்பு வந்து அந்த பொண்ணை படாருன்னு அடிச்சிட்டு இருக்கும். உனக்கு என்னடி இப்படி திமிரு வந்துச்சு, ஏன்டி இப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி ரஜினி வருவார். அங்கே இந்த மாதிரி கேமரா இன்னும் கொஞ்சம் கீழே வச்சா கூட நடிச்சே காமிக்கலாம், பரவாயில்ல இருக்கட்டும். அப்படி கால் மேலே கால் போட்டுப்பார். இங்கே வாமா உட்கார், நீ எனக்கு ஒரே மகள், செல்ல மகள், நீ தான் எங்களுக்கு உசுறு, என் உலகமே நீ தான், வேற யாரும் இல்லை. நீனு அம்மா எங்கள் அம்மா அப்படிதான் அண்ணாமலை வாழ்ந்துட்டுருக்க. நீ இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நானும் அசோக்கும் கூடி கொலாவணும், வேண்டா வெறுப்பு கை கொடுத்துக்கணும், சம்பந்திகள் ஆகணும், கட்டி பிடிச்சிக்கணும், ஒரு இலையில் உட்காந்து சாப்பிட்ணும். இதெல்லாம் நடக்காதுமா. உனக்கே தெரியும் அசோக்குக்கு எனக்கும் எவ்வளோ பகைன்னு உனக்கே தெரியும் அப்படின்னு. அந்த பொண்ணு சொல்லுவோம், இல்லை நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு. பட்டாரம் எழுந்திரிச்சு அரைச்சு அந்த சட்டை வந்து இப்படி இந்த போட்டு இப்படி இழுக்கும். இந்த ஷாட்டெல்லாம் அருமையாக இருக்கும். அங்கே மனோரமா அப்படியே அண்ணாமலை பெரிய பிஸ்னஸ் மேன். நம்ம அம்மாக்கெல்லாம் நம்மள்கிட்ட வந்து சில விஷயங்கள் தயங்கி தான் பேசுவாங்க. ஏன்னா ஸ்ட்ராங்காக சொல்ல முடியாது.
கேட்போமோ கேட்க மாட்டோமோ, சும்மா இருக்கு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டா அவங்க அவமானம் ஆயிடும்ல. அது எப்படி நடக்குதுன்னு தெரியல, உங்களுக்கு நடக்கும். இந்த வயசுல உங்க அம்மா உங்களை டாமினேட் பண்ணுவாங்க, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல நம்மளை டாமினேட் பண்ண முடியாது. ஒரு 35 45 மேல பண்ண முடியாது. அவங்க நம்ம வளர்ந்து நிற்போம். ஆனா தாய் தந்தையரிடம் குரலை உதர்த்தி விடாதீர்கள். நபிகள் சொன்னது அப்பா அம்மா தான் எப்பயுமே வசத்த கூடாது. அண்ணாமலை என்னப்பா அது கை நீட்டி அடிக்கிற அப்படின்ட்டு வரும். பாருமா கிளி புள்ளிக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன், திருப்பி சொன்னதை திருப்பி சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு. அண்ணாமலை கோவப்படாதப்பா, நான் யார் மேல அன்பு வச்சிருக்கணும் அவங்க எல்லாம் என்னை விட்டு தான் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த ஆழமா அந்த அசோக் மேல வச்சிருந்த அன்பே ஏமாத்திட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு இருந்தேன். அண்ணாமலை கோவத்துல எதுவும் பேசுறாரு அண்ணாமலை அப்படின்னு சொல்லும். டக்குன்னு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார். எங்கெங்க போறீங்க அப்படிங்குள்ள அந்த சீன் அப்படியே இருக்கும். அந்த அப்படியே வைங்க, அது அப்படியே முடிஞ்சிடும். அடுத்து 3வது ஒரு ஃப்ரேம், அப்போதான் அந்த சீன் வரும். என்னென்னா, எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை, நான் கொஞ்சம் ஹோட்டலில் தங்குறேன், அடிக்கடி நீங்கள் வீட்டிலே தங்குறது இல்லை அப்படின்னு. நேராக போயிட்டு ஒரு மலை மேலே ஒரு சன்செட் மேலே காரை நிப்பாட்டிட்டு 800 கார் அது ஒரு சன்செட் ஆகிட்டு இருந்தது. அப்போ ஒரு மாட்டுக்காரன் மாடு வச்சுட்டு போவான். இது கூட டைரக்டர் மணிகண்டன் டீகோட் பண்ணியிருந்தார் இந்த சீனை. மணிகண்டன் இருக்கார் இல்லையா, நடிகர் தான் அவர் டீகோட் பண்ணியிருந்தார். அவன் பாட்டு மாடு வச்சுட்டு போவான். அந்த பாட்டு ஒன்று ஓடும், நான் சந்தோஷமா இருக்கிறேன், ஜாலியாக இருக்கிறேன், நம்ம உங்களெல்லாம் கொண்டு போய் கட்ட போகிறேன், உங்களுக்கெல்லாம் சாப்பாடு வைப்பேன், அப்புறமா நான் சாப்பிட்டுட்டு நிலாவை பார்த்துட்டு தூங்குவேன் அப்படின்னு பாடிட்டு ஓடுவான் அந்த மாட்டுக்காரன். அப்படியே கை அடுப்பில் கொடுத்தது ரஜினியாக தான் முடியும், சிரிப்பார் அப்படின்னு. இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்த இந்த அண்ணாமலை பணம் சம்பாதிக்கணும்னு வெறி கொண்டு சம்பாதிச்சு யாரையோ ஜெயிக்கிறதா நினைச்சு நான் நிம்மதி இல்லாமல் போயிட்டேனுங்கிற மாதிரி அந்த சீன் இருக்கும். அந்த காட்சிகள் அதுதான் சொல்லும். ரஜினியோட சிரிப்பு மேலே பார்த்துட்டு சிரிப்பார். இப்படிதான் அண்ணாமலை இருந்தான், அப்பாவே அண்ணாமலை. அவனை போய் இப்படி சீரியஸ் அண்ணாமலையா மாத்திட்டீங்களடா, ஒரு பால்காரனை கொண்டாந்து பிசினஸ் மேன் ஆக்கி கன்ஃபியூஸ். பல நேரங்களில் இப்போ அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம பாட்டு ஜாலியாக கிராமத்தில் ரொம்ப ஜாலியாக சுற்றிக்கிட்டு பணங்க வண்டி ஓட்டிட்டு பணங்க வண்டி சாப்பிட்டுட்டு அப்படியே சும்மா ஒரு 1000 ரூபாய் சம்பாதிச்சா போதும், கிராமத்தில் ஜாலியாக இருக்கலாம் தானே. ஆனால் இங்கே யாரையே ஜெயிக்கிறோம்னு நினச்சி நம்ம பூரா பந்தய குதிரையாக மாறிட்டோம். ஓடித்தான் ஆக வேண்டியது இருக்கு. எதுக்கு ஓடுறோம்னே தெரியலங்க. உண்மை, எதுக்கு ஓடுறோம்னே தெரியல. ஒரு நாள் ஜுரம்னு படுக்க முடியல, ஊசி போட்டுட்டு கையில் இம்ப்ளான்ட் போட்டு ஒர்க் பண்ண வேண்டியது. யாருக்காக உழைக்கணும் சொல்லுங்க? நம்ம ஹெல்த்தை வந்து யாரை நிரூபிக்கணும்? எனக்கு அது ரொம்ப வருத்தம். யாருக்கிட்ட நம்ம நிரூபிக்கணும்? நம்மளை யார்கிட்ட நிரூபிக்கணும்? நம்மளை நிரூபிச்சா போதும். நீ யாருன்னு நமக்கு தெரிஞ்சா போதும். ஊர் உலகம் தெரியணும்னு அவசியம் இருக்கு? ஊர் உலகம் 1000 பேசலாம், காந்தியை சுடுவோம், காமராஜரை தோக்கடிக்கணும், இவங்களுக்கு போய் நம்ம ஏன் நிரூபிச்சுக்கிட்டு நம்பாட்டு இருக்கலாம். அது ஒரு காட்சி அமைப்பு சூப்பராக இருக்கும். இன்னொரு காட்சி அமைப்பு, அந்த வீடை ஏலத்தில் வந்துடும். முதல்ல ஏலம் எடுத்தார், அந்த வீடு ஏலத்தில் வந்துடும். ஜனராஜ் வந்து இந்த கண்ணாடி இப்படி கட்டி போடுற கண்ணாடி, ஜனராஜ் நிறைய படத்துல ரஜினியோட டிராவல் பண்ணுவார். அண்ணாமலை அப்படிம்பாரு, மாடுல இருந்து ரஜினி நடந்து வருவார் ஒரு பண்ணில. அண்ணாமலை இது பத்தியா அசோக் வீட்டு போத்துறோம், ஜேசிக்கு வீட்டு இச்சிடலாமா, அவன் வீட்டை இச்சிடலாமா, உங்க வீட்டை இடிச்ச மாதிரி பத்திரம் வந்துச்சு எடுமா. அப்படியே ரஜினி படிக்கட்டில் இறங்கி அந்த ஒரு ஸ்டெப் வரக்குள்ளே அந்த அவர் வீட்டை இடிச்சது, ரஜினியை கட்டி வச்சு அடிச்சது, அவங்க அம்மா அழுதது, வாடகை வீட்டில் சோறு விட்டுறது அம்மாவுக்கு, இந்த காட்சிகள் வரும். நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருப்பீங்க அதான் நடக்க போகுது, ஹீரோ செய்வாருன்னு. அம்மா அப்படின்னு பாரு, ரொம்ப அழகான காட்சி அது. என்ன அண்ணாமலை அப்படின்னு மனோரமாவில் தாங்க அந்த பர்ஃபார்மன்ஸ்ல முடியும். நீ 1000 தாய் நடிக்கலாங்க, ஆனால் மனோரமா ஒருத்தி புல் பண்றதுல இங்க ஒரு கேரக்டர் பிறக்கவே. என்ன அண்ணாமலை அப்படிங்க, அம்மா ஒன்று அசோக்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு. அப்படி குஷ்புக்கு ஒரு ஃப்ரேம் வைப்பாங்க, மனோரமாவுக்கு ஃப்ரேம். மனோரமா கண்ணெல்லாம் ததும்பிடும், அது இப்படி கண்ணத்தை போய் தடம் மனோரமா. அப்ப ஜனகராஜோட டைலாக் வச்சிருப்பாங்க, அண்ணாமலை உனக்கு தான் பைத்தியம் பூச்சிச்சா, டாக்குமெண்ட் கொண்டு கொடுக்க சொல்ற, நம்ம வீட்டை எப்படி இடிச்சா, நம்மளை அனாதையாக்கணும், அவனை விடலாமா, நம்ம இடிச்சிருது இல்லையா, வெளியே போகணும் அப்படின்னு. கெட்டவன் வாழலாம், நல்லா வாழ்ந்தவன் கெட்டு போக கூடாது. கெட்டவன் வாழலாம், நல்லா வாழ்ந்தவன் கெட்டு போக கூடாது. அம்மா கொண்டு கொடுத்துருங்க. அடுத்த டைலாக சீரியஸா இருக்கும், அம்மா கொண்டு கொடுத்துருங்க. அப்ப தடவுறது, அண்ணாமலை நீ கோடியா சம்பாரிச்ச பதில என் வயிறு குளிரலப்பா, இன்னைக்கு என் வயிறு குளிர்ந்துச்சுப்பா, என் அண்ணாமலை மாறல, அவன் பழைய அண்ணாமலை தான் அப்படின்னு அந்த சீன் இருக்குல்ல. அது வந்து நீங்க திருப்பி அந்த படம் பார்க்கல பாருங்க, கண்ணு தண்ணி கண்டிப்பா வரும்.
அதான் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நிர்ணயம் செய்தார் வள்ளுவர். ஒருத்தவனை அசிங்கப்படுத்திட்டான், அவமானப்படுத்திட்டான், அடிச்சிட்டான், ஒத்தச்சிட்டான், திட்டான், அவன் நாணம் நிர்ணயம் செய்துவிடு, திருப்பி அவனுக்கு நல்லது பண்ணு. சூப்பரா இருக்கும். வள்ளுவ பெருந்தகை உங்கள் வீட்டில் வளர வேண்டும், உங்கள் வீட்டு குழந்தைகள் மனதில் வளர வேண்டும். பழிவாங்கும் எண்ணங்கள்லாம் இருக்கக்கூடாது. நான் கடவுளரையே சொல்றேன், வள்ளுவன் தான் கடவுளாவே நான் வணங்குறேன். இந்த குரல் தான் அந்த பொருத்தமானது குரலே. அவர் நானும் நினைவு செய்தார். அசிங்கமாயிடாது, நீ அவன் விட்டு அடிச்சு அவனுக்காக வேண்டிய எல்லாம் பண்ணி அவன் சொத்து டாக்குமெண்ட்டை கொண்டாந்து எந்த அம்மாவோட வீட்டு விட்டு வெளில தள்ளியும் அந்த அம்மா கொண்டாந்து கொடுக்கணும். நான் உள்ள வரலாமையா அப்படின்னு கேட்கணும். ராதாரவி இருப்பாரு, அம்மா வாங்கம்மா, இது உங்க வீடு. இது எப்பா அண்ணாமலை பார்க்கதான்ப்பா புலி, நிஜத்துல பசுப்பா, கோவக்காரன் தான், அம்மாவை அடிச்சு விட்டேன்னு அடிச்சு விட்டான், அவங்க அப்பாவை எல்லாரும் முடியும் அடிச்சிருக்க கூடாதுன்னு. இல்லைம்மா நாங்கள் தாம்மா தப்பு பண்ணுறோன்னு சொல்லி அந்த காட்சிகள் முடியும். ரேகா மனைவியாக இருப்பாங்க. கண்டிப்பாக அந்த படம் பார்க்கக்குள்ள பாருங்கள். நான் சொல்கிற சீன்ஸ் உங்களுக்கு கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம்.